அவர்கள் படத்தினுடைய படப்பிடிப்பின் போது ஒரு குழந்தையை ரஜினிகாந்த் கொஞ்சுவது போல ஒரு காட்சி. அந்த குழந்தையை அவர் கொஞ்சிக்கிட்டே இருக்கும்போது அந்த குழந்தை அவருடைய சட்டையை நனைத்து விடும். நினச்ச உடனே அந்த குழந்தைய கண்ணா பண்ணா என்று திட்டத் தொடங்கி விடுவார். இந்த காட்சி படமாக்கப்பட்ட போது குழந்தையை கொஞ்சிக்கிட்டு இருக்கவர் இந்த சட்டை நனைஞ்ச உடனே சடக்கென்று திரும்ப வேண்டும். திரும்பி அந்த ரியாக்ஷனை காட்டணும். இந்த காட்சியை 3 முறை 4 முறை 5 முறை படமாக்கினார் பாலச்சந்தர். ஆனால் அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அந்த ரியாக்ஷனை ரஜினிகாந்தால் தர முடியல. அன்றைக்கு மாதிரி பாலச்சந்தர் என்றைக்கும் கோபம் அடைந்ததே இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். ரஜினிகாந்தை கடுமையாக திட்டிய பாலச்சந்தர், இவனுக்கு நடிப்பே வராதுப்பா, நீங்கள் பேசாமல் ஜெயகணேஷை கூட்டுவாங்க என்று சொல்லிவிட்டு அந்த செட்டை விட்டே போயிட்டார். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டாரான பிறகும் அந்த நிகழ்ச்சி பாலச்சந்தருடைய மனதை உறுத்தி கொண்டே இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு நாள் ரஜினிகாந்த்கிட்ட, அன்றைக்கி அவர்கள் படப்பிடிப்பில் உன்னை ரொம்ப கோபமாக திட்டேன் இல்லை என்று பாலச்சந்தர் கேட்டபோது, ஆமாம் சார், திட்டினதோடு மட்டும் இல்லை, ஜெயகணேஷ் வரை கூட்டணும்னு சொல்லிட்டீங்க என்றார் ரஜினிகாந்த். அப்படி ரஜினிகாந்த் கொஞ்சம் சிரித்தபடியே சொன்னதற்கு பிறகுதான் சமாதானம் அடைந்தார் பாலச்சந்தர். வில்லனாக அறிமுகமான ஒரு நடிகர் கதாநாயகனாக உயர்வது என்பது கூட சினிமா உலகிலே நடக்கக்கூடியது தான். ஆனால் வில்லனாக அறிமுகமான நடிகர், பல படங்களிலே தொடர்ந்து வில்லனாக நடித்த ஒரு நடிகர் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை பெறுவது என்பதற்கு அது அவ்வளவு எளிதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அதை சாதித்து காட்டியவர் தான் ரஜினிகாந்த் என்கிறார் பாலச்சந்தர். அவர் அதோடு நிறுத்தலை. இந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பற்றி ஒரு பத்திரிகை பேட்டியிலே தெளிவான விளக்கம் ஒன்றையும் தந்திருக்கிறார் அவரை அறிமுகப்படுத்திய இயக்குனரான கே. பாலச்சந்தர். 3 முடிச்சு படத்தில் இன்னொரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம மீம்ஸ்லையும் அதுக்கப்புறம் நிறைய காமெடி வீடியோலையும் ஒரு சாங் பார்த்துருப்போம். வசந்த கால நதிகளிலே வைரமணி நீரலைகள், நீரலைகள் மீதினிலே நெஞ்சிரண்டின் நினைவலைகள். அடுத்த லைன் நினைவலைகள்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி பாட்டு முடிகிற வரைக்குமே ஒரு லைனோட முடிவு தான் அடுத்த கண்டினியூஷனோட தொடர்ச்சியாக இருக்கும். இதுதான் அந்தாதி. இந்த பாட்டில் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம கமல் அவர்கள் தண்ணியில் விழுந்தவர், ரஜினி அவர்கள் அந்த துடுப்பை போட்டுட்டு ஒரு விஷயம் பண்ணுவார் இல்லையா, இந்த ஒரு சீன் பர்டிகுலராக பட்டி தொட்டி எங்கேயுமே பேசப்பட்ட ஒரு சீன்னே சொல்லாங்க. இந்த படத்தில் ஸ்ரீதேவி மேம் அவங்க நடிக்கும் போதே கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஒரு 13 வயசு. பாலச்சந்தர் அவர்களுக்குமே ஒரு டவுட் ஒன்று இருந்தது. இவங்க பார்க்கவே குழந்தை மாதிரி தான் இருக்காங்க, இவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே குழந்தை மாதிரி தான் இருக்கு, இதை ஆடியன்ஸ் எங்கேயாவது உணர்ந்துருவாங்களோ அப்படின்ற டவுட் அவருக்குமே இருந்தது. பாலச்சந்தர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு டைரக்டர் அப்படின்றத இங்கே தான் நமக்கு நினைவுபடுத்துறாரு. அந்த ஒரு படத்தில் ஒரு சீன் இருக்கும், குழந்தைகளை ஸ்ரீதேவி மேம் தூங்கிட்டு இருப்பாங்க. அப்போ பாலச்சந்தர் அவர்கள் ஒரு டைலாக் ஒன்று வச்சிருப்பாரு, இதுவே பார்க்க குழந்தை மாதிரி தான் இருக்கு, இதுக்கு ஒரு குழந்தையா, அதாவது தன்னுடைய மைனஸையும் பிளஸ்ஸாக மாற்றக்கூடியவர் தான் கே. பாலச்சந்தர். அந்த படத்துலையும் அதை இன்டைரக்டாக அதை சொல்லி அவருடைய மைனஸே பிளஸ்ஸாக மாற்றிருப்பாரு. இது ஒரு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்.